Hello, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல ரோஸ் பயோஎன்சைம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான பயோஎன்சைம் வீடியோஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். திரும்ப இப்ப ரீபோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்காக அப்படினு சொன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. நம்ம குரூப்லயும் நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. சோ எல்லாரும் போய் பழைய வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி பாப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. சோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னும் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால இந்த மாதிரியான நேச்சுரல் ரிலேட்டட் திங்ஸ்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால திரும்ப நம்மளோட ஓல்ட் வீடியோஸ் எல்லாமே திரும்ப ரீபோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பாத்தீங்க அப்படினா பயோஎன்சைம்னா என்ன, அது எப்படி செய்யணும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணனும்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அத தொடர்ந்து இப்ப ரோஸ் பயோஎன்சைம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். Basically we all know rose has amazing benefits. For example, ஹேரா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், ஸ்கின்னா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரோஸ் எசன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் அதை நான் ரீபோஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா, வர சீரீஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ ஓகே, ரோஸ் வாட்டர், ரோஸ் எசன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதை விட ரோஸ் பயோஎன்சைமாக யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். பிகாஸ் ஆஃப் 90 days வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே அந்த என்சைமில் அந்த தண்ணியில் நல்லா ஊறி அது ஒரு என்சைமாக மாறி இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ரோஸோட எல்லா பெனிஃபிட்ஸுமே அந்த லிக்யூடில் இறங்கியிருக்கும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய அமேசிங் பெனிஃபிட்ஸ், எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து யாரெல்லாம் ஸ்கின் கேர், ஹேர் கேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் இந்த ரோஸ் பயோஎன்சைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Okay, now let's see how to prepare rose bioenzyme. அதுக்கு முன்னாடி இதோட யூசஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். முகத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு, முகத்தில் இருக்க எண்ணெய் பசையை நீக்க, நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்குது. முகத்தில் இருக்க பரு தழும்புகளை நீக்க பயன்படுது. முகத்தில் இருக்க இழந்த செல்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு பயன்படுது, அதை நீக்கிறதுக்கு. முகத்தில் பருனால ஏற்பட்ட மேடு பள்ளங்கள், அந்த குழிகளை நீக்க பயன்படுது. அதே மாதிரி முகத்தில் சில பேருக்கு அலர்ஜினால அரிக்கும், அந்த அரிப்பெல்லாம் வந்து இது நீக்கிடும். அதே மாதிரி வெயில் அலைஞ்சதுனால சில பேருக்கு முகம் கருமையை நீக்கிடும். அதே மாதிரி இது வந்து முடிக்கு, இது யாருக்குமே தெரியாத விஷயம், முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை தலையில மசாஜ் பண்ணி வச்சுட்டு குளிச்சோம் அப்படின்னு சொன்னா நல்லா முடியோட வேர்லாம் நல்ல பலமாகி முடி நல்லா வளரும், முடி நல்லா ஷைனிங்கா பலன்னு இருக்கும். அதே மாதிரி முகத்துக்கு சிகப்பழகையும் பொழிவையும் கொடுக்குது. அதே மாதிரி முகத்துல இருக்கிற பரு தழும்புகள், கரும்புலிகளை நீக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? அப்போ தாராளமாக நம்ம ரோஸ் பயோஎன்சைம் செஞ்சு யூஸ் பண்ணலாம். ரோஸ் பயோஎன்சைம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேணும். நான் 1 liter பாட்டில் எடுத்திருக்கேன். இது பழைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது. நீங்கள் நல்லா வாய் அகண்ட ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 1 பங்கு வெல்லம், அடுத்து நம்மளோட ஸ்டார் இன்க்ரீடியன்ட் ரோஸ், 3 பங்கு ரோஸ், 10 பங்கு தண்ணி. இந்த டம்ளர் வச்சு தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நீங்கள் வந்து பெரிய அளவில் செஞ்சீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 liter, அதாவது 1 kg வெல்லம், 3 kg இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ், 10 kg வாட்டர், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே. இப்போ இந்த டம்ளர் வச்சு தான் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விட இன்னும் வாய் அகண்ட கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கேஸ் வரும்போது பொங்கி ஊற்றும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால நான் இது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். தென் நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரமாக ஒரு பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் வச்சு தான் நான் அளந்திருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு 1/4 பங்கு அளவு வெல்லம் எடுத்திருக்கேன்னா அதிலே 3 பங்குக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸும், அந்த அளவுலேயே 10 பங்குக்கும் வாட்டரும் நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க என்சைம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்மளோட பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 part வெல்லம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 10 part வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நாம் அதாவது 1 டம்ளர் வெல்லம் எடுத்துருந்தோம்னா 10 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த பாட்டிலில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகக்கூடாது. கொஞ்சமாவது மேலே வந்து இந்த அளவுக்கு இடம் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் கண்டெய்னர் எடுத்து யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் போட போகிறோம். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நல்லா கையில் கசக்கி போடுங்க. அது நான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டுருக்கேன். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா ரோஸ் வந்து நல்லா கையால் கசக்கி பிச்சு போடலாம். இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு சுற்று, அவ்வளோதான், பல்ஸில் வச்சுட்டு டக்குன்னு எடுத்துடலாம். ஓகேவா, அந்த மாதிரி இப்போ கூட நீங்கள் இதை அப்படியே நல்லா கசக்கி நசுக்கி தண்ணியில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு குச்சி வச்சு குத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் பெட்டல்ஸ் எல்லாமே மேலே வந்து ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்புறம் போக போக கீழே இறங்கிடும்.
அவ்வளோதாங்க, ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இது என்ன பண்ணணும், நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஏர் டைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் தினமும், அதாவது ஃபார் 30 டேஸ்க்கு தினமும் ஓப்பன் பண்ணி ஒரு குச்சி வச்சு நல்லா அதை கலக்கி விட்டு திரும்ப ஏர் டைட்டாக மூடி வச்சுருங்க. டைரக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ்க்கு அப்புறம் 2 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் இதை எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்பப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வந்து இதான் ப்ராசஸ் உள்ளதான். ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு குச்சி வச்சு உட்டன் ஸ்டிக்கு இல்லைனா கிளாஸ் ஸ்டிக் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து 60 டேஸ்க்கு வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்பப்போ திறந்து பார்க்கலாம், நோ ப்ராப்ளம், ஓகேவா? தென் டோட்டலி 90 டேஸில் வந்து நமக்கு பயோஎன்சைம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பயோஎன்சைம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போவே நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ என்சைம் ரெடி ஆனதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் அசிடிக் நேச்சராக தான் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஸ்கின்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 1:3 ரேஷியோவில், அதாவது 1 பார்ட் வந்து நீங்கள் பயோஎன்சைம் எடுத்திங்கன்னா 3 பார்ட் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் போடும்போது நீங்கள் அந்த கடல மாவு, குளியல் பொடி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் ஹேர் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த பயோஎன்சைம் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் போடும்போது இந்த ரோஸ் பயோஎன்சைம் கூட நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் வெறுமே ஹேர் ஸ்ப்ரேவாக, அதாவது டேரெக்டாகவே வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி டைலூட் பண்ணிவிட்டு 1:3 ரேஷியோவில் டைலூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வாஷ் பண்ணிக்கலாம். பிளெயின் பயோஎன்சைமை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் போட்ட எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்து கண்டிஷ்னர் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, வளவலன்னு பேச வேண்டாம், ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக நான் விஷயத்த சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த ரோஸ் பயோஎன்சைம் செய்யுங்க, செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். எது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, டெஃபினெட்லி ஐ வில் ஆன்சர் இட். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.